ஹலோ வணக்கங்க. நான் உங்கள் கலை பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு வெங்காயம் கடை எப்படி வைப்பது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வெங்காயம் தாங்க உற்பத்தியில் இந்தியாவில் 9வது இடத்துல இருக்குது. வெங்காயம் குறைந்த கால சாகுபடினால நிறைய லாபம் தரக்கூடியது. பொதுவாக பல்லாரி, சின்ன வெங்காயம் ரெண்டுமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதியில் வந்து அதிகமாக விளைச்சல் செய்யப்படுறாங்க. பொது இந்த மாதிரி பகுதியில் வந்து விற்பனை செய்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து மொத்தமாக இந்த ஏரியா பக்கத்தில் உங்கள் ஏரியா இருந்துச்சுன்னா, நான் சொன்ன ஏரியாவெலாம் இந்த மாவட்டம்லாம் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அதில் ஏதாவது ஒன்றில் போய் நீங்கள் நேரடியாக சென்று கூட நீங்கள் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, எவ்வளோ தான் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கேள்வி கேட்குது. கடை நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 மட்டும் நம்ம சரக்கு எடுக்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டு நம்ம கடையை துவங்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவிலே இந்த விவசாயம் செல்வாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 5 நாளைக்கு மட்டும் ஒரு முறைக்கு வந்து நம்ம மூட்டை எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ 15 மூட்டை நம்ம வந்து பல்லாரி எடுக்கிறோம், ஒரு 5 மூட்டை சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு மூட்டைக்கு 50 ரூபா, 50 கிலோ இருக்கும். 50 கிலோ இருக்கும். ஒரு மூட்டையில் வந்து 50 கிலோ இருக்கும். அப்போ நம்ம நேரடியாக நம்ம போய் பல்லாரி வந்து கிலோவுக்கு வந்து 30 ரூபாக்கு தருவாங்க. நம்ம நேரடியாக இந்த ஹோல்சேலில் வாங்குறதுனால 30 ரூபா பல்லாரியாக்கும், சின்ன வெங்காயம் வந்து 40 ரூபாலேருந்து 45 ரூபா வரையும் நம்மளுக்கு தருவாங்க. நம்ம மொத்தமாக 15 மூட்டை பல்லாரி விலைக்கு வாங்குறதுனால நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 22,500 வரையும் வரும். இதை 5 மூட்டை மட்டும் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 10,000 ஆகும். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு 32,000 ஆகும் வரையும் வரும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து இது போக மீதி இருக்கும் பணத்தை வச்சுட்டு கடை அட்வான்ஸு, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துக்குரிய லைசன்ஸ்க்கெலாம் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் செலவுலாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ பார்த்தாலும் நம்ம எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா, முதலீடுக்குன்னு பார்த்திங்கன்னா 50,000 ஒரு 60,000 வரையும் இருக்கும். அதை தாண்டாது. அதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து சரிங்க, லாபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சரி, லாபம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். 5 நாளைக்கு ஒரு முறை மொத்தமாக சரக்குகளை நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் செய்கிறதா நம்ம வச்சுக்கிடுவோம். அப்போ 5 நாளைக்கான லாபத்தை முதல்ல நம்ம கணக்கிட்டு பார்ப்போம். இப்போது வந்து நம்ம காய்கறி சந்தையில் வந்து பல்லாரி வந்து கிலோ வந்து ஒரு 60 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மொத்தமாக சில்லறை நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம சில்லறைக்கு விற்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறோம். இதே இது ஹோல்சேலுக்கு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா 40 ரூபாய்க்கு விற்போம். விற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே இது சில்லறையாக விற்கிறவங்கள்ட்ட 50 ரூபாய்க்கும் 5 நாளைக்கு இல்லை 5 மூட்டையை விற்கும்போது 12,500 வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். மொத்தமாக விற்கும்போது கிலோ வந்து 40 ரூபாய்க்கு இதுவும் 10 மூட்டையை நம்ம விற்கும்போது அதில் வந்து 20,000 வரையும் நம்மளுக்கு இருக்குங்க. சரி, சின்ன வெங்காயம் இது வரையும் நம்ம பார்த்தது பெரிய வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம வந்து 80 ரூபா வரையும் நம்ம வந்து சந்தையில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க விற்கிறாங்கன்னா நம்ம வந்து சில்லறை விலைக்கு 70 ரூபா வரையும் விற்கலாம். மொத்தமாக நம்மக்கிட்ட வாங்குறவங்ககிட்ட 60 ரூபாய்க்கு சரிங்களா விற்றுக்கலாம். இதே இது 5 நாட்களில் 3 மூட்டையை தான் நம்ம வந்து 3 மூட்டையை தான் 5 நாளைக்கு 3 மூட்டை தான் 5 நாளைக்கு விற்க போகிறோம். அப்போது 9,000 வரையும் நம்மளுக்கு கிடைக்கும். இது சில்லறையாக விற்கும்போது 7,000 வரையும் கிடைக்கும். மொத்தமாக 5 நாளைக்கு வருமானம் மட்டும் 48,500 வரையும் இருக்கும். நம்ம சரக்குக்கு செலவழித்தது எல்லாம் கழிவு எல்லாம் போக 32,500 இருக்கும் பார்த்திங்களா. எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 கையில் கூட 5 நாளைக்கு மட்டும் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 13,500 வரையும் நம்மளுக்கு லாபம் கிடைக்குங்க. சரி, ஒரு மாதத்துக்கு என்று கணக்கு போட்டால் 2,90,000 வருமானம் இருக்கும். அதில் லாபத்தை மட்டும் தனியாக என்று கணக்கு போட்டோம்னா நம்மளுக்கு 81,000 வரையும் லாபம் இருக்குது. இதில் மொத்தமாக வெங்காய கடைன்னு வச்சோன்னா நல்ல லாபம் தரக்கூடியது தான் தொழில் தாங்க. நம்ம என்னது வெங்காயம் வந்து நல்ல லாபம் தரக்கூடியதான். இப்போ யாராவது ஒரு வேளை வெங்காய தொழில் வச்சோம்னா லாபம் வராது அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன ஏரியாலலாம் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா.
ஹோல்சேலில் விற்கும்போது 10 ரூபா கம்மியாக வைங்க, சில்லறைக்கு விற்கும்போது 10 ரூபா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரி, உங்களிடமிருந்து மற்றொரு தகவலை, நல்ல ஒரு தகவலை கொண்டு வர வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி, வணக்கம், பை.